Hi, buddies. Welcome to this PG Palya MM Mills Wildlife Safari. வீரப்பனோட காட்டில் தான் நம்ம இன்னைக்கு சஃபாரி பண்ண போகிறோம். இதுக்கு முன்னால் நீங்கள் வந்து அந்த எபிசோடு 1 அண்ட் 2 பார்த்துருங்க. நம்ம ட்ராவல் எபிசோடு 1 அப்புறம் டிபிடியன் செட்டில்மெண்ட் எபிசோட் 2வில் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். இது ஒரு இம்பார்ட்டண்ட் யூஸ்ஃபுல் வைல்ட் லைஃப் டாக்குமெண்ட்ரிங்க. வெல்கம் டு வைல்ட் லைஃப் சேனல். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் டிபிடியன் செட்டில்மெண்ட்டில் பார்த்துட்டு இப்போ பிஜி பள்ளியா சஃபாரி ஆஃபீஸ் தான் போகிறோம். நம்மளோட யூடியூப் சேனலுக்காகவே ஸ்பெஷலாக அவங்க வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஜீப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு ஒரு டிரைவர் எக்ஸ்பர்ட்டை நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இதுதான் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் அந்த குவார்ட்டர்ஸ். இது வந்து நீங்கள் வந்து சஃபாரி போனீங்கன்னா வந்து சஃபாரி ஆஃபீஸ்ன்னு இருக்கும். அங்கே 2 ஜீப் இருக்கும். இங்கே வந்து நான் வந்து சேனலுக்காக ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டது. அதனால் வந்து இதில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்காக வந்து இது அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம போகிற சஃபாரி ஜீப் தாங்க வந்து இன்றைக்கி இதில் போகிறோம். வாங்க நம்ம 2 பேர்த்துக்காக தான் நம்ம பிஜி பள்ளியாவோட சஃபாரி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. 2 பேர் தான் சிவகுமார் கூட்டிகிட்டு போகிறாரு. வாங்க நம்ம கோயிலுக்கு போய் என்னென்ன அனிமல் பார்க்குறோம் காட்டுறேன். சரியா டோட்டல் ட்ரை தாங்க. எங்கே பார்த்தாலும் தண்ணி ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இங்கெல்லாம் வந்து பெரிய ஆர்மா ஓடிட்டு இருக்க வேண்டியது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம அந்த ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்ரு அந்த வில்லேஜ்லெல்லாம் போய் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த சஃபாரி ஜோன். இது ரியல் ஆஃப் ரோடுங்க. ஒரு பாறை, கல், ஒரு சின்ன ஒரு மலை மேலே ஏறிட்டு போகுது. டோட்டலாக ரோடு இல்லை. ஜீப்போ டயர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கணுங்க. வாங்க நம்ம அட்வென்ச்சர் ஸ்டார்ட் பண்ணலாம். இது ரெகுலர் சஃபாரி இல்லாமல் இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பீட் போவாங்கள்ல, அந்த இதில் தான் கேட்டு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டெரைன், அந்த லேண்ட்ஸ்கேப்பு சான்ஸே இல்லைங்க. அந்த க்ளவுடி வெதருக்கு ட்ரையாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அனிமல்ஸ் வந்து நாங்கள் ஸ்பாட் பண்ணிக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பீகாக்கு போயிட்டு ஒரு கிராஸ் ஆகிட்டு மரத்து மேலே ஏறிச்சு. மேல் பீக்காக்கு மரத்து மேலே ஏறி போயிட்டு திருப்பி கீழே இறங்கி வந்துருச்சு. இங்கே வந்துங்க இந்த வேறு முதுமலை, பந்திப்பூர், கபினி வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சஃபாரிங்க. ஜீப்பு நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருந்துச்சுங்க. வீடியோகிராஃப் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி அந்த விண்டோஸ் அந்த மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அப்போ தான் வந்து போகும்போது திருப்பியும் மயில் ரொம்ப கிடச்சிதுங்க. ரொம்ப சைங்க. இங்கே இருக்கிற எல்லா அனிமலும் சை. உள்ளுக்குள்ளே போனால் உள்ளுக்குன்னு ஓடிடுதுங்க. குறைஞ்சது நாங்கள் வந்து ஏகப்பட்ட டியர் பார்த்துருப்போங்க. எல்லா டியரும் வந்து சையாக உள்ளுக்குள்ளே போயிடுச்சுங்க. அப்போ தான் வந்து அவருக்கு வயர்லெஸில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, ஒரு ஃபாக்ஸ் இருக்குது ஒரு ட்ராக்ல அப்படின்னு. அப்போ பார்த்தா அங்கே ஒரு பேபி பெங்கால் ஃபாக்ஸுங்க. நல்லா விளையாண்டுருந்துச்சு. அது சாப்பிட்ற மாதிரி தெரிஞ்சுது எங்களுக்கு. கரெக்டாக தெரியல, ரொம்ப தூரம் இருந்துச்சு. ஒரு சின்ன பிட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கவே முடியல. இதெல்லாம் ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸுங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். பாருங்கள், ரக்குடு ட்ரையல் பாருங்கள். மலை மேலே அப்படியே ஒரு ரக்குடு ட்ரையல். ரொம்ப பம்பி ரோட்ஸு அண்டு ராக்ஸ் அண்டு ஸ்டோன்ஸ் ரோடு தான். அப்படி நாங்கள் அப்படியே போயிட்டுருக்குறோம். இந்த டெரைன் பார்த்துட்டு போயிட்டுருக்குறோம். அப்போ தான் வந்து சடனாக பார்த்தா இது ஒன்று தான் கொஞ்சம் சை இல்லாமல் கொஞ்சம் நின்றுச்சு ரொம்ப நேரம். ஒரு மேல் ஸ்பாட்டட் டியர் ரொம்ப நேரம் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் நின்ற மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் எங்களை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சோன்னே தெரிஞ்சது டக்குனு உள்ளே போயிடுச்சுங்க. எல்லா இந்த புது வைல்ட் லைஃப் சஃபாரிங்கிறதுனால அனிமல்ஸில் ஒன்றும் பழக்கமாகலை. ஜீப்பு ஹியூமன்ஸோட இதுக்குள்ளே பழக்கமாகலை. உள்ளே போயிடுது. நானும் ஆஃபீஸர் சிவகுமாரும்
பேசிகிட்டு இருந்தோம். என்ன மழையே இல்லையானோன்னா இந்த வருஷம் மழையை டோட்டல் ஆஃபுங்க, அதனால தான் எல்லாம் ட்ரையாக இருக்குது. இல்லாட்டி இங்கே எல்லாம் ரொம்ப அனிமல் அடிக்கடி நாங்கள் ஸ்பாட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் மயில் ஒன்று இருந்துச்சு, மயில் ரொம்ப இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. எல்லா இது வாட்டர் ஸ்ட்ரீம்ஸு ட்ரையாக தான் இருக்குங்க. ஒரு ஹூப்பு நான் ரெக்கார்ட் பண்ண முடியலைங்க. என்னோடய மிஸ்ஸஸ் வந்து அவங்க பேக் சைட்லேருந்து அவங்களோட கேமரா செல்ஃபோன்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. போயிடுச்சுங்க மேலே. வாட்டர் பால் போகிற ட்ரையாக தான் இருக்குங்க. வெறும் பீக்காக் தான் இருக்குது ரொம்ப. எக்ஸ்பர்ட் சொன்னார் ஒரு எலிஃபெண்ட் அங்கே கிராஷ் ஆகிருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த கிராஷ் ஆகி இங்கே தான் வந்திருக்கோன்னு சொல்கிறாரு. வாங்க நம்ம பார்க்கலாம். கிராஷ் ஆகி இங்கே தான் வந்துருக்கா, எங்கே வந்துட்டுன்னு பார்க்கலாம். பாருங்கள், டஸ்கரு அப்படியே நின்றுருக்குங்க, சரியாக நின்றுருக்கு. டஸ்கரு பாருங்கள் அப்படியே மூவ் ஆகுது, உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. நல்ல பெரிய டஸ்கருங்க. இன்னும் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் திருப்புதுங்க. திரும்பி இப்போ அதையவே நான் வந்து கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடில் காட்டுறேன் பாருங்கள். அது வந்து போய் சாயில் டஸ்டிங் பண்ணிக்குது. அது சன்ஸ்க்ரீன் மாதிரி இன்செக்ட்டு, அப்புறம் சன்னோட ஹீட்லேருந்து காப்பாற்றுறதுக்காகவும், வேறு டெர்மைட்ஸு, இந்த ஹேண்ட்ஸ் எல்லாம் வந்து பூச்சியெல்லாம் வந்து அது வந்து கடிக்கூடாங்கிறதுக்காக தான் அது அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்குது. நல்ல பெரிய டஸ்கருங்க. இங்கே தான் வந்து கிளாஸ் ஆட் பார்க்கலாம், இல்லாட்டி வாட்டர் ஹோல் தான் பார்க்குறேன். வாட்டர் ஹோல்லேருந்து அந்த இதெல்லாம் ஸ்பாட்டட் ஏரியாவில் போயிடுச்சு. ஜங்கிள் பேப்லர் ஜங்கிள் பேப்லர் இருக்குங்க. 7 சிஸ்டர்ஸ் கரெக்டாக அந்த பொசிஷன், இந்த வாட்டர் ஹோலோட மேடு மேலே போய் நாங்கள் நின்று இன்ஜினில் ஆஃப் பண்ணிவிட்டு நின்று பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஏரியாவில் தான் எலிஃபெண்ட் வருதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இங்கே தான் நின்றுருக்கு அந்த டஸ்கர். இந்த வாட்டர் ஹோலில் இருக்கிற எல்லா டீர்ஸ் ஒரு 20-30 இருந்துச்சு, எல்லாம் பயணிட்டு போயிடுச்சு. 2 தான் ஒரு சைடு இருந்து பார்த்துட்டு இருந்துச்சு. அது இதை பார்த்துருக்குன்னு எங்களுக்கு தெரில, வேறு எதாவது ப்ரிடேட்டர் இருக்கான்னு தெரில. அப்புறம் வந்து நம்ம டிரைவர் சொன்னார், எலிஃபெண்ட் வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிருக்கோம், அதனால் வந்து இங்கே வர சான்ஸ் இல்லைன்னு சொன்னார். சரி நம்ம இந்த டீரை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி போட்டு டீரெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். 2 அழகாக மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு தைரியமாக, கொஞ்சம் சை இல்லாமல். கொஞ்சம் தூரம் தான். இந்த காட்டில் வந்து ஒரு பிளாக் பேந்தர் இருக்குங்க. அது போக இந்த காட்டில் வந்து இந்தியன் பைசன், கார், எலிஃபண்ட், பிளாக் பேர், லெப்பர்ட், டைகர் ரொம்ப லக்கு தான் கிடைக்கும். அப்புறம் வந்து ஸ்பாட்டட் டியர், சாம்பார் டியர், பாக்கிங் டியரெல்லாம் இருக்குது. அப்புறம் டோல் இருக்குது. மாங்கூஸ் ஸ்பீசிஸ், 300 பேர்ட் ஸ்பீசிஸ், அப்புறம் கிரே லங்கூர், அப்புறம் போரன் மக்காக்கு, அந்த மாதிரிலாம் இருக்குங்க. திருப்பி டஸ்கருங்க. உங்களுக்குள்ளார கொஞ்ச நேரத்தில் வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஓடிடுச்சு உங்களுக்குள்ளார. அட்லீஸ்ட் இந்த ஓரியண்டல் கார்டன் லிசார்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு சிட்டியில் இருந்துச்சு. அட்லீஸ்ட் இதாவது பண்ணலான்னு சொல்லி கூட தான் அதைய கேப்சர் பண்ணோம். அதுவும் வெக்கப்பட்டு ஓடிடுச்சுங்க. இந்த அளவுக்கு நின்று இருந்தது பெருசு. ஸ்ட்ரீம் இருக்குங்க, பிரிட்ஜு, பட் வாட்டர் இல்லை. வாட்டர் டோட்டலாகவே இல்லைங்க. பட் இது கை கொடுத்தாரு. சிக்காப்பட்டு ஜிங்கியதை பட் எல்லாம் உலகடை ஏகப்பட்ட மான் இருக்குங்க. ஆனால் சை எல்லாம் உள்ளுக்குள்ளே ஓடி போய் முடிச்சுக்குது. இது வந்து அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸரோட கம்யூனிகேஷனுங்க, வயர்லெஸ் கம்யூனிகேஷன். வாட்டர் ஹோலுங்க. இங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதுதான் ஸ்பாட்டட் ஏரியா தான் ரொம்ப
ஆட்டோவிலேருந்து மேலே ஏறி போயிட்டுருக்கு. அந்த ஸ்பாட்டட் டியர் அதில் ஃபீமேல்ஸ் கீழே இன்னொன்று இருக்குது. பெரிய ஆட்டோ வந்து 5 ನಿಮಿಷ ನಿಲ್ಸೋಣ. ಓಕೆ ಸರ್. ಹೋಗಿಲ್ಲ ಹ್ಞೂ ಅದು ಒಂದು 5 ನಿಮಿಷ ನಿಲ್ಲಿಸ್ತಾರೆ. ಟೈಗರಲ್ಲಿ ಎಷ್ಟಿದೆ ಇಲ್ಲಿ? ಸರ್ ನಮ್ಮ ಈ ರೇಂಜಲ್ಲಿ 8 ಇದೆ. 8 ಟೈಗರ್ இருக்குங்களா நமக்கு இந்த ரேஞ்சில் பிஜி பால்யா? ಎಲಿಫೆಂಟ್ ಇದೆ ಸರ್. ஆனே 600 ಎಲಿಫೆಂಟ್. 600 ಎಲಿಫೆಂಟ್ இருக்கு நம்ம பக்கம் இருக்குது. ಅಂದರೆ ಎಲಿಫೆಂಟ್ ನಮ್ಮ ಡಿವಿಷನಲ್ಲಿ 600 ಇದೆ ಸರ್. 600 டிவிஷன் தான் ನಮ್ಮ ರೇಂಜಲ್ಲಿ ಕಡಿಮೆ ಇದೆ. ரேஞ்சில் கடுமை. அதாவது இந்த MMUC ரேஞ்சிலேருந்து 600 இருக்குங்க. பிஜி பால்யாவில் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. நம்ம சஃபாரி ஸ்டார்ட் பண்ணி 3 o'clock ஸ்டார்ட் பண்ணதுங்க. ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு பெரிய பெரிய அனிமல்னு பார்க்கல, எக்ஸப்ட் டஸ்கரு, ஒயிட் விங்குடு ஃபேரி விரன் என்று ஒரு சின்ன ஒரு அழகான பேர்டு நம்ம முன்னால் ரொம்ப நேரமாக கொஞ்சம் விளையாட்டு இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் திருப்பியும் ஏன் யூஸ்வலாக அந்த டீர் தான் நம்ம பார்க்குறோம். நல்லா ஹானோட இது கொஞ்சம் சை இல்லாமல் கொஞ்சம் இப்பதான் alert ஆயிடுச்சு. இந்த ஜீப்போட சவுண்ட் போட்டோன்னே அலர்ட் ஆகுது. இங்கே ஒரு ஸ்ட்ரீமுங்க, ஒரு பள்ளம், பட் வாட்டர் தான் இல்லை. பார்த்தீங்களா வெயில் இது பீக்காக்கு எவ்வளோ வேணா இருக்குங்க. ನಮಗೆ ಒಂದಿನ 4 ಸಿಕ್ಕಿದೆ. ಒಂದು ದಿವಸ 3 ಮರಿ ತಾಯಿ. ಹೌದು. அப்போ தான் நாங்கள் பேசிட்டு போது அங்கே அவர் சொன்னார், அவர் போன மாதம் கரெக்டாக ஒரு டைகர் வித் 4 cubs கூட இருந்தது. அப்போ நியூஸ் பேப்பரில் வந்து சொன்னார். பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை காட்ட முடியுமான்னு கேட்டேன். அது இதுதான் எனக்கு காட்டினார். பாருங்க, இதுதான் அந்த டைகர் ஸ்பாட் பண்ணது, அந்த வீடியோ. அந்த அவர் வந்து அந்த பீட் வரும்போது இந்த டைகர் வந்து 3 கப்பு வந்து கீழே வாட்டர் ஹோலில் இறங்கி இருக்குது. இது அவங்க ஸ்பாட் பண்ணிக்கிறாங்க 1 month முன்னால். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. அட்லீஸ்ட் நம்ம வீடியோவில் பார்த்துமே டைகர் வித் 3 கப்பு இதுதான் ஸ்பாட் பண்ணிக்கிறாங்க. கரெக்டாக இதே இடத்துல பார்த்தீங்கன்னா இதே இடத்துல தான் ஸ்பாட் பண்ணிக்கிறாங்க. அது கரெக்டாக அந்த மேலே, அந்த மேடு மேலே இருக்குது. அதுதான் அந்த நம்ம இப்போ ஃபோட்டோவில் பார்த்தது. ஏதோ ஒயர்லெஸில் வந்து கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம்னால ஏதோ ஒரு மெசேஜ் வந்துட்டு இருந்துச்சுங்க. அதனால் வந்து அவர் டவர் இல்லை அங்கே. அதனால் வந்து ஒரு மலை மேலே போய் நிறுத்தி பாறை மேலே போய் ஏறி பேச போயிட்டார். இது ஆஃபீஸர் வரான்ட்டு இப்போ அந்த ஆஃபீஸர் இங்கே வராருன்ட்டு இப்போ அவர் போய் பேசிட்டு இருக்காரு. டவர் இல்லைங்கிறனால டவர் பற்றி பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து கீழே இறங்கினா ஷேப்னு கேட்டேன். அவர் வந்து ஒரு 10 minutes பிரேக்குன்னு சொன்னார். அப்போ தான் நான் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு நடுவில் ஒயிட் பெல்லி ட்ராங்கோன்னு இருந்துச்சுங்க. அது பறந்துருச்சு. பட் எனக்கு வந்து இந்த க்ரீன் ஏஷியன் பீ கிட்ட கிடச்சிது. ஒரு நல்ல அந்த குன்று மேலே அவரு பேசிகிட்டு இருந்த அந்த டவருக்கு மேலே வந்து அந்த பீ கிட்ட இருந்துச்சு. அந்த பேர்ட் சிப்பிங் சவுண்டோட அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுங்க. தேங்க்ஸ் ஃபார் சிவகுமார். ஏன்னா அவர் வந்து அந்த 10 நிமிஷம் அந்த பிரேக் விட்லன்னா நம்ம வெஹிக்கிள் விட்டு கீழே இறங்கி அந்த ஜங்கிள்குள்ளே இறங்கி ஒரு அட்வென்ச்சரோடு போய் இந்த பேர்டை வந்து கேப்சர் பண்ணிக்க முடியாது. இங்கேயே இருக்குது, இங்கே ஞாபகம் இருக்குது. ஸ்பாட்டட் கேஸ் தான். ரொம்ப தூரம் ஓடி இருக்குங்க. நம்ம காலையில் கொள்ளைகால் ரோட்டில் ரொம்ப லாங்கில் பார்த்த அந்த ரெட் ஜென்ரல் பவுல் இங்கே வைல்டுக்குள்ளே கிடச்சிது. பிஜி பால்யா MMLஸில்.
ஆஸ் யூஸ்வல் எல்லா பேர்ட்ஸு அண்ட் அனிமல்ஸ் மாதிரி இது உடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உள்ளுக்குள்ளே போயிடுதுங்க. இந்த வாட்டர் ஹோல்லையும் தண்ணி ரொம்ப இருந்தாலும் ஒரு டீர் மாத்திரம் தான் இருந்ததுங்க. ரொம்ப டீர் இருந்திருக்க மாட்டிருக்கு. அது ஒன்று மட்டும் நம்மளுக்கு முன்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. மரம் இந்த மாதிரி சாஞ்சு கிடக்குதுங்க. மரம் அப்படியே வந்துருக்குது. அந்த டைகர் ஸ்பாட் பண்ண இடத்துக்கு திருப்பி கூட்டிகிட்டு போய் காட்டுன்னு சொன்னாருங்க. ஒரு டைகர் ஸ்பாட் பண்ண இடத்துக்கு போகலாம். இல்லை பெரிய பெரிய வாட்டர் ஹோல் இருக்குங்க. நான் வாட்டர் இல்லை. இதாங்க அவர் ஸ்பாட் பண்ண இடம். அங்கே ஒரு போர்டும் போட்டுக்கிறாங்க, டைகர் அங்கே அடிக்கடி வர்றாதுன்ட்டு. இதெல்லாம் வந்து வாட்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து டைகர் ஸ்பாட் பண்ணுறதுக்கான சான்ஸில் இருக்குது. இந்த பிசிலிங் தாங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. ஏன்னா முன்னால் விண்ட்ஷீல்டு வந்து வாட்டர் ட்ராப் எடுக்கனால நமக்கு வந்து கேமரா வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. பட் ரோட்ஸ் ரொம்ப செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த பிளான்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு, இந்த பிளான்ஸ்லாம் ரொம்ப குறைஞ்சது ஒரு 50-60 இயர்ஸ் ஓல்டு இருக்கும். இந்த பேனியன் ட்ரீ மாதிரி. இந்த ரோடு வந்து கீழே இறங்குறது திருப்பி மழை மேலே ஏறுறது. இதுதான் அந்த ஸ்ட்ரீம். அந்த மரங்களெல்லாம் டென்ஸாக வந்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரீமோட ட்ரை சீசன். ஜூனில் நல்லா மழை பெஞ்சுங்கன்னா இப்போ எத்தனையோ அனிமல் நம்ம ஸ்பாட் பண்ணியிருக்கோம். ஜூனில் இந்த மழை வந்து இல்லாதனால நமக்கு வந்து ஸ்பாட் பண்ணுறது மாதிரி. ஒரு பீ என்னங்க ஒரு நல்ல தகவலுங்க. ஒயர்லெஸில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஒரு எலிஃபெண்ட், டஸ்கர் எலிஃபெண்ட் வந்து ஒரு அந்த தொட்டியில், தண்ணி தொட்டியில் வந்து பக்கம் நிற்குது சரி போட்டு அங்கே ஆன்டி பூச்சி கேம்ப்லேருந்து இவங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அங்கே போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து மேலே வாட்ச் டவர் இருக்கா? மச்சான் இங்கே ஒரு மேலே இது போட்டுருக்கு, பரன் போட்டுருக்கு. கிரேயில் அங்கே வருங்க. நான் எதிர்பார்க்கல. பட் ப்ளூ சுற்றிட்டு இருக்கு. பாருங்கள் இறங்குது எல்லாத்துக்கும். கிரேலங்க கொஞ்சம் போல்டு அனிமல் பார்த்தா அதுவும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது, சரியாக தான் இருக்குது. மரத்தில் இருக்குது, எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இது பெரிய லங்கூர், இது பெருசு, பெரிய கிரே லங்கூர். இது பெரிய ஹேர்டு. இது மட்டும் போல்டாக வந்து காட்டு பெரிய ಓಕೆ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ ಕಷ್ಟ ಅದು ಚೆನ್ನಾಗಿ ಒಳಗೆ ಕ್ಯಾಮರಾ ಪ್ರೆಷರ್ ಸೈಡ್ಗೆ ಹೋಗಿ ಬಟ್ ನೋಡಿದ್ರೆ ಅದು ಸ್ವಲ್ಪ ಫೆರೋಸಿಯಸ್ ಆಗಿ ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡೋ ಥರ ಸಂಗಮೇಶ್ವರ ಬಡವನ ಅಂತ ಇದೆ, ಅಡ್ಲಿ ಮನೆ ಇರೋದು ಅಲ್ಲಿದ್ದೆ. ಇಲ್ಲ ಮೇಡಮ್, ಸಂಗಮೇಶ್ವರ ಹಾಸನದೆ. ನೀವು ಸ್ವಂತ ಹಾಸನ ಸಕಲೇಶ್ಪುರ KR ಪೇಟೆ ದಾಂಡಿ ಅಲ್ಲಿಂದ ಕೊಯಂಬತ್ತೂರು ಮದುವೆ ಆಗಿದ್ದಾರೆ.
ಪೂರ ಊಟಿ ಇದೆ. ಹಾಂ ಮ್ಯಾಂಗ್ಳೂರು ಆಲ್ರೆಡಿ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಹೌದು ಸರ್. ವಾಟರ್ ಹೋಗೋದು ನಾನೆಲ್ಲ ಬಂದು ಹೋಗಿದೆ ಅಂದರೆ ಯಾವ ಟೈಮಲ್ಲಿ ಬರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಹಾಂ ಈಗ ಮೋಡ ಇರೋದ್ರಿಂದ ಹಾಂ ತಗೊಂಡಲ್ಲಿ ಮೇಲದ್ದು ಒಂದು ವ್ಯೂ ತೋರಿಸ್ತಾ ಅದೇ ಫಾರೆಸ್ಟ್ ಆಫೀಸರ್ಸ್ ಕೂಡ ಕ್ವಾರ್ಟರ್ಸ್ ಇದೆ. ಆಂಟಿ ಕೋಚಿಂಗ್ ಕ್ಯಾಂಪ್. ಆ್ಯಂಟಿ ಕೋಚಿಂಗ್ ಕ್ಯಾಂಪಸ್ ಇದು ಯೂಟ್ಯೂಬ್ ಬರ್ತಾರೆ. ಹೌದು. ಮೇಲೆ ನಿಲ್ಸ್ಬಿಟ್ಟೆಲ್ಲ ಮೇಲೆ ವ್ಯೂ ನೋಡೋದು. ಹಾಂ ಇಲ್ಲಿ ಯಾರಿಲ್ಲ ಈಗ. ಇದ್ದಾರೆ ಸರ್. ಸ್ಟಾಫ್ ಇದೆ. ஆன்டி கோச்சிங் கேம்பஸ்ஸு இன்றைக்கி வந்து ஒரு டிசிஎஃப் வர்றாரு. அதனால் வந்து நாங்கள் வந்து மேலே போய் பார்க்கல. ಬೇಯಿಸಿರೋದು. ஓ பேசி வர ஓகே. எலிஃபண்ட் பாருங்கள், இங்கே 2 எலிஃபண்ட்டு வந்து ஸ்பாட்டாக இருக்குங்க. திருப்பியும் நம்ம இந்த வழியில் வந்து நல்லா போய் 3 இருக்குது, 3-4 இருக்குங்க. எல்லாப்பும் 4ம் ஃபீமேல் நினைக்கிறேன். அழகாக குளிச்சிட்ருக்குங்க இந்த மலையிலையும். ஓகே 4 இருக்குங்க. பாருங்கள் 4ஐயும் பாருங்கள். அழகாக மதர் எலிஃபண்ட் மேலே போகுது. அதை பார்த்துட்டு உடனே நாங்கள் வந்துட்டோன்ட்டு உடனே அதெல்லாம் மேலேறி போகுது. எல்லாம் ஃபீமேல்ஸு, மேல்ஸ் எதுவும் இல்லை. டஸ்கர் ஒன்றி காணோம். வாட்டர் ஸ்பிளாஷிங். ಅದೇ ಜೀಪ್ ಅಂತಿಲ್ಲ. ಹೌದು, ನಮ್ಮ ಆಪಗಳು ತಿರುಗಿ ನೀಡಿ ಬರುತ್ತೆ. ಅದು ಬಂದು ಇನ್ನೂ ಸ್ಯಾಟಿಸ್ಫ್ಯಾಕ್ಷನ್ ಆಗಿಲ್ಲ. இன்னும் ஸ்நானம் ಮಾಡಬೇಕು. ஆக்சுவலாக வந்து அது வந்து திருப்பி தண்ணியிலேருந்து மேலே போயிருக்குதுன்னா நம்ம ஜீப்பு கிளம்புண்டுங்கிற போயிட்டு இருக்குது. நம்ம அந்த போனால் திருப்பி தண்ணியிலேருந்து விளையாடும். ஏன்னா வந்து அந்த குட்டி யாருன்னு பார்த்தீங்களா, அது ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. நம்ம நிற்கிறத பார்த்து திருப்பி அது போய் மறையுது திருப்பி பார்க்குது. இப்போ மட் பாத் பண்ணிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இருக்கிற இந்த இதில் சாப்பிடுவது கிராஸ். ಆನೆಗಳನ್ನ ನೋಡಲಿ, ஆனைகள் ரைட் சைடு. வயலு பார்க்கு முன்னால் போயிட்டுருக்கு. அங்கே பார்த்துடலாம். அது ஓடுறக்குள்ளார பாருங்க. வைல்டு போரு பெரிய குரூப்பு இன்னொன்று கிராஸ் ஆகி போகுது. பெரிய குரூப்பு மேலே போயிருக்கு. இன்னும் ரோட் கிராஸ் ஆகிட்டு தான் இருக்குது. வைல்டு போர் தனியாக இருந்தால் தான் கொஞ்சம் சார்ஜ் பண்ணும். பட் எல்லாம் இது வைல்டு போர் கொஞ்சம் போல்டு அனிமல் தான். அதே வந்து சையாக தான் வந்து ஜீப் சவுண்டு கேட்டோன்னா அது பாட்டில் உள்ளே போயிடுச்சு. எத்தனை கிரே ஜங்கிள் போல் ஒன்றுங்க மேலே போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, இங்கே தெரியுது. நான் லாக் பண்ணுறேன் பாருங்கள். கிரே ஜங்கிள் போல் மூவ் ஆயிடுச்சு. அங்கே தான் விளையாண்டுருக்கு. கிரே ஜங்கிள் போல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. எஸ்எல்ஆர் கேமராவில் பேட்டரி தீர்ந்துருச்சுங்க. இல்லாட்டி எஸ்எல்ஆர் கேமரா எடுத்து நான் பண்ணுவேன். ஜீப்பில் ஸ்டாப் பண்ணியிருக்கு ஸ்லாட்லாவே. மத்தியான தெரியுது இந்த அளவுக்கு சன்லைட் வந்துச்சு. காலையிலேருந்தே நான் நைட்டு வந்ததுலேருந்தே நம்ம சன்னை பார்க்க முடியல. இப்போ தான் வந்து பார்க்க முடியுது. ஈவினிங் ஆகாமல் அது ஆஃப்டர் 5 o'clock வருது.
இப்போ இங்கே வரும்போது ஆக்சுவலாக தகுதி இருக்கும், கீழே சாப்பிட்ருக்கோம். ತೆಗನಟಿಕೆರೆ ಸೈಡ್ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ಒಳಗಲ್ಕೆರೆ ಹೋಯ್ತಾನೆ இப்போ ತೆಗನಟಿಕೆರೆ தரையிலேருந்து அப்படியே பறந்து போய் உட்காந்து வச்சுங்க. ತೆಗನಟಿಕೆರೆ இப்போ நம்ம பார்த்துட்டு ಹಾಂ ಹಾಂ அலர்ட் ஆகுது. ತೆಗನಟಿಕೆರೆ ಸೈಡ್ ವಾಕ್ ಹೋಗಿದ್ದಾರಾ? ಸರಿ ಸರಿ ಡ್ಯಾಮ್ ಕಡೆ ಆಯ್ತು. பாருங்க சன்லைட்டுக்கு ஸ்பாட்டட் டியரோட இது பாருங்கள், பேர்டு ஏற்படுது நின்றுருக்கு. அந்த நேட்னஸ் இருந்துச்சுன்னா கிளார் ஆகி கோல்டன் இது கலரில் அடிக்கும். எங்கே லெப்பாடு ஸ்பாட் பண்ணிக்கணும், அந்த லெப்பாடு ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆனால் ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ லெப்பாடு வந்து இப்போ ஊருக்குள்ளே வந்து சாதம் வசதி இருக்குது. ஈவன் முந்தா நாள் வந்து ஒரு 5 வயசு பொண்ணை வந்து சின்ன குழந்தைய வந்து அடித்து தலை மட்டும் சாப்பிட்டு போயிருக்கு லெப்பாடு. ஸோ வந்து லெப்பாடு வந்து ஊருக்குள்ளே ஈஸி பார்க்க முடியுது. பட் இங்கே வந்து கிடைக்கல. டர்ட்டில் மாத்திரம் இருக்குது. நம்ம இந்தியன் இந்த டர்ட்டில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப லாங் இருக்குது. ஒரு டர்ட்டில் உட்காந்துருக்கு மேலே இருக்குது. ரொம்ப லாங்குங்க. மேக்ஸிமம் ஜூம் பண்ணிட்டேன், அதனால் கிளியராக தெரியாது. பட் இருந்தாலும் அதோட ஸ்பீசிஸ் நேமு, காமன் நேம் வந்து நான் சேனலில் போட்டுக்கிறேன் பாருங்கள். அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாறை மேலே படுத்துட்டு பாருங்கள். இதுதான் வாங்க பக்கமாக போய் எறிய நம்ம செல்ஃபோனில் வெளியே பண்ணி பார்க்கலாம். அப்போ போகும்போது முன்னால் அது கரையிலேயே ஒரு டர்ட்டில் இருந்துச்சுங்க. முன்னாலேயே நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை, முன்னாடி கரையிலேயே ஒன்று இருந்துச்சு. அதுதான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. காரு கூட்டம் வந்து நின்றுருக்கு. பெரிய ஹேர்டு ரோட்லேயும் நின்றுருக்கு, 2-3 நின்றுருக்கு. பெரிய கூட்டம் பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக ஜெய்சாண்டிக்கான ஒரு அனிமல் பாருங்கள். அது வந்து மேல், ஒரு பால்வன் மேல். இது ஒன்று தான் கொஞ்சம் இந்த போல்டு நிற்குதுங்க தைரியமாக. வேறு எல்லா அனிமல் இன்க்ளூடிங் எலிஃபெண்ட் கூட பயந்து போயிடுது. கார் வந்து சை அனிமல், பட் இருந்தாலும் தைரியமாக நிற்குது. கார் வந்து எந்த ஹார்மும் பண்ணாது. ரொம்ப அனிமல் தான். பிஜி பள்ளியாவில் வந்து நம்ம காரையும் பார்த்துட்டோம். இது வந்து இன்சைடு பார்க்குறது. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களோட எப்படி நிற்குது, பெரிய குரூப் இங்கே நிற்குது. இங்கே ஒரு 4 ஜில்ல நிற்குது. பட் அந்த பியூராக அந்த மேல் கார் வந்து இன்னும் டார்க் பிளாக் கலரில் இருக்கும். இது இன்னும் எங்கன்னு நினைக்கிறேன், இன்னும் அந்த இது வரல. மற்ற ஃபீமேல்ஸ் மட்டும்தான் இந்த கலரில் இருக்கும், ப்ரௌன் கலரில். இந்த பார்க்கு கரெக்டாக எங்கிட்டேருந்து ஒரு 10 ஃபீட்டு தான் இருக்குது. இன்னும் எங்கே ஃபீமேல். இதோட பியூட்டி என்னென்னா அந்த ஒயிட் கலர் சாக்ஸ் பட்ட மாதிரி இருக்கும் 4 கால். அப்புறம் இந்த திமிழ் மேலே வந்து ஒயிட் கலரில் இருக்கும். போத் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து கொம்பு வந்து ஸ்ட்ரைட்டாக கலர்டு இருக்கும். இது வந்து புளியை அடிச்சிடும். புளிக்கு வந்து பிடிச்ச மீட்டே இதுதான். அதனால் புளி வந்து மோஸ்ட்லி வேட்டையாடுறது கார் தான். ஏன்னா காரோட மீட்டு வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும், ஒரு வாரம் சாப்பிடு. பட்டு சில டைம் வந்து இந்த காரே வந்து புளியை அடிச்சிடும். அதனால் வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங் அனிமல். அதாவது லார்ஜஸ்ட் ஹெர்பிவோர் இன் இந்தியா, இன் சவுத் ஈஸ்ட் ஏசியா. பாருங்கள், இந்த 4 காலுக்கும் சாக்ஸ் போட்ட மாதிரி, ஒயிட் கலர் சாக்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். நல்ல பெரிய சைஸுங்க. அது குறைஞ்சது ஒரு 6 to 7 ஃபீட் இருக்கும், டால் இருக்கும் இந்த ஷோல்டரோட ஹைட்டு. ஆனால் வந்து இங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் என்னமோ சின்னது மாதிரி தெரியுது. ஓகே, இந்த பக்கம் இருக்கிறதையும் பார்த்துக்கோங்க. இந்தியன் கார் ஈவினிங் டைமில் கிடச்சிருக்கு. ஓகேங்க, நீங்கள் ரொம்ப இந்த எபிசோடு ரொம்ப என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடு 4ல் லாஸ்ட் எபிசோடு தான். அதில் வந்து இந்த மாதிரி பிளாக் பேந்தர் வேறு ரொம்ப வைல்ட் லைஃப் ஸ்பாட் பண்ணிக்கிறோம், அதையே நான் காட்டுறேன். அப்புறம் ப்ளஸ்ஸு அங்கே சோலா கிங்டம், அப்புறம் வீரப்பனோட தடயம், அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். அப்புறம் நாங்கள் நைட்டு ரிட்டர்ன் ஆகிறத இதில் கம்பைல் பண்ணி தான்
காட்ட போகிறேன். லாஸ்ட் எபிசோடு மறக்காமல் அந்த லாஸ்ட் எபிசோடு பாருங்கள். இந்த எபிசோடு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டு எனக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும்.